அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆவியாகிய தெய்வம் இன்னைக்கு நம்மோடு கூட ஒரு அழகான ஆலோசனையை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். 21வது வசனம், விலகி போகாதிருங்கள். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, யார் இந்த வார்த்தைகளை சொன்னது? சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவா இருந்த போதிலும் வேறொரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணுகிறார்கள். கர்த்தரும் மனமடி உள்ளவராய் அவங்களுடைய விருப்பத்திற்கு அவங்கள விட்டு கொடுத்துடுறாரு. ஒரு ராஜாவை உங்களுக்கு கட்டளையிட்டேன், வச்சுக்கோங்க உங்க ராஜாவை. நான் ராஜாவா இருக்க வேண்டாம், நீங்க என்னை புறம்பே தள்ளிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி விசனம் அடைகிறத முந்தின வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு தவறு செய்துட்டோமா, கர்த்தரை விட்டு தூரம் போனது போல தோணுதா உங்களுக்கு? இந்த நல்ல ஆலோசனையை இன்னைக்கு நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விலகி போகாதிருங்கள். பிசாசு சொல்லுவான், நீ தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்ட, நீ பக்கத்துல போக முடியாது, பக்கத்துல போகாத, உன்னை சேர்த்து கொள்ள மாட்டார், உன்னை திரும்பி பார்க்க மாட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். விலகி போகாதிருங்கள். அவரை விட்டு தூரமா போகாதீங்க. அவரோடு கூட சேர்ந்துக்கோங்க. அப்பான்னு அவரை அணைத்து கொள்ளுங்கள். ஒரு தடவை நம்ம அந்த அன்போடு அவரை கூப்பிட்டு அணைத்து கொண்டால் அவர் நம்மளை பற்றி பிடித்து நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கெட்ட குமாரனை பார்த்தீங்களா? அப்பாவை விட்டு விலகி போனதுனால என்னாச்சு? பன்றிகள் சாப்பிடுற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம். அவ்வளவாய் அவன் வறுமை நிலையை அடைந்தான். பிரியமானவர்களே, நாம் விலகி போக கூடுமானால் சில சூழ்நிலைகள், தாங்கொணாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். மறுபடியும் அவரை சேர்ந்து கொள்வீர்களா? அவரை பற்றி பிடித்து கொள்வீர்களா? அப்பான்னு அணைச்சிக்கோங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவரை விட்டு கொஞ்சம் விலகுனது போல தோன்றினாலும் விலகி போகாதிருங்கள். அவரை சேவியுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, நாங்கள் விலகி போகக்கூடாது, தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கணும்னு சொல்லி ஆலோசனை புறப்பட்டதற்காய் நன்றி அப்பா. விலகி போன கெட்ட குமாரனுடைய நிலைமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் ஒரு இடைவெளி கொடுத்து உமக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு இடைவெளி உண்டாகும்படி செய்யாதிருக்க கிருபை செய்யும். உங்களை விட்டு நாங்கள் விலகக்கூடாதுப்பா. எங்களை பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.